அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஒரு தெருமுனைக்கூட்டம் நடத்திருக்காங்க. அதாவது பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துல உங்க மேதகு வேலுத்துறை பிரபாகரன் என்ன வீரனா, அவர் என்ன வீரன் பேசுறீங்க? தற்கால இந்த தொழிலிட்டு இருக்கும் போது முதுகு சுட்டவர் தானே அப்படின்னு பேசுறீங்க. அப்ப நீ எங்க தலைவர் எந்த மாதிரி விதத்துல கட்டமைக்க பாக்குற? அவங்க பேசுற வீடியோ பண்ணி இளைஞர் அதையும் பாருங்க. ஏன் தெரியுமா? காத்தாங்குடியில 100க்கும் மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல்ல பிறந்துட்டு இருந்த மக்களுடைய முதுகுகள் பின்னா சுட்டவன் தான் தலைவர் பிரபாகரன். இது நடந்தது 1990 மஞ்சள் தொழுவாயுங்கிற ஐசீனியஸ் பள்ளிவாசல்ல இந்த தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதல்ல மொத்தம் 103 பேர் இறந்திருக்காங்க. இது நடத்துனது பிரபாகரன் ஆணையிட்டு நடத்தினாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா இதோட உண்மை என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடத்தினது ஒட்டம்மா, நியூட்டன், கருணா போன்ற முன்னாள் தளபதிகள். இப்ப கருணா இப்ப உயிரோடு இருக்காரு. அவரு இதை பத்தி பேசியிருக்காரு. அவரு இந்த தாக்குதலுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த தாக்குதல் நடத்துனதுனாலதான் இந்த தாக்குதல் நடத்துனதுக்கு எங்களுக்கு உரிய தண்டனை வழங்கினார், எங்க தலைவர் உரிய தண்டனை வழங்கினார் பேசியிருக்காரு. என்னன்னா, உனக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா? அடிப்படையான வரலாறு தெரியுமா? விடுதலை புலிகள் என்ன பண்ணாங்க, அங்க என்ன நடந்தது, இந்த தாக்குதலை பத்தி ஏதாவது தெரியுமா? சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றது, அதுல எவனா பேசல பாக்குறது, நீ வேலையில பேசுறியா? நீ இந்த உலகத்துல தமிழினத்துக்கு ஒரு தலைவரை கட்டமைச்சிருக்காரு. இந்த தமிழினத்தை எல்லா பக்கமும் அடிச்சாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் திருப்பி அடிச்சாங்க. அது தமிழ் இடத்துல மட்டும் தான் அடிச்சாங்க. நீ அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவரை நீ இவ்வளவு எளிதாக பேசி பெரிய போயிடல. நீ வந்து உங்க தலைவர் மனித புனிதர் மாதிரி பேசுற. தெரியாது என்ன அவர் என்ன மனித புனிதரா? அவர் என்ன பேசுறாரு? துணிவலை ஏன் ஏறிச்சுன்னு கேட்டதுக்கு பள்ளச்சி மரச்சி ரவிக்க போட்டா துணிவலை யாராதா அப்படின்னு கேட்டவதான் அவங்க தலைவர். நீ அப்படியே திசை திருப்பு. உங்க கட்சி தலைவர் அதேதான் கவின் படுகொலை சைலண்ட். நீ ஏதாவது இந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சைலண்ட் போகும். ரெண்டு ஒண்ணு சமைச்சவங்க. 2009 சீமானம் கேட்க கட்டமைக்கும் போதே இதை பத்தின எல்லாரும் சொன்னாங்க. சீமானம் வந்துட்டு பிரபாகரன் தூக்கிட்டாரு, அவங்க இஸ்லாமியில கொண்டாந்து இஸ்லாமியர் கொண்டாந்து. அதுக்கு அண்ணா வந்து அப்படியே வந்து தெளிவு கொடுத்திருந்தாங்க. இதுக்கும் தேசிய தலைவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு அண்ணன் ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்துல பொதுமணிப்பு கேட்டாரு எல்லாத்துக்கும். ஏன்னா இது தலைவரின் பெயர்ல தலைவரின் கட்டளையிலே இந்த தாக்குதல் நடத்தப்படல. ஆனாலும் அந்த தாக்குதல் நடந்தப்போ அங்க இருந்த குண்டுகள் விடுதலை புலிகளோட குண்டுகள் தான் அந்த மக்களை போய் தாக்குச்சு. அதுக்காக அண்ணன் பொதுமணிப்பு கேட்டாரு. இதுக்கு தேசிய தலைவர் வருகிறாங்க. இது அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியா இருக்கும் போது இலங்கை போயிருக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் ஆவியா வந்தாலும் பிரபாகரன் தான் எங்களை ஆளணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அத அப்துல் கலாமோட ஐயா பொன்ராஜ் அவர்கள் அண்ணன் பேசியிருக்காங்க. அண்ணன் வந்து அதையும் அந்த கூட்டத்தில் விளக்கி சொல்றாரு. இது மாதிரி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு தவறான கட்டமைப்பு நடத்துறது இதோட அவங்க நிறுத்தணும். விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் தண்டனை கூட வழங்கியிருந்தார். அதாவது காத்தாங்குடியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு அந்நிறமிருந்த நியூட்டன் பொட்டு போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார். உடனடியாக அவர்களை அழைத்து தண்டனை வழங்கியிருந்தார். இது உண்மையான விடயம். இன்றைக்கு இதை கூறுகிறேன். என்ற அந்நிறம் வந்து தலைமையின் உத்தரவின் பேரில் அல்ல அது நடந்தது. இல்லை, உண்மையிலேயே அது நான் அவருக்கு தெரியாது. இல்லை, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அதில் நேரடியாக, அதாவது காத்தாங்குடி சம்பவத்துக்கோ அல்லது இதுக்கோ அவர் உத்தரவாதம் இல்லை. அதற்காகத்தான் அவர் அழைத்து தண்டனை கூட வழங்கியிருந்தார்.